மறைக்கும் தலைவர்கள் வகைப்பல கோடியை அறத்தொடு மறைக்கும் அருட்பெருஞ்சோதி மறைத்திடு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தொடு மறைக்கும் அருட்பெருஞ்சோதி என்று பாடுவார் வள்ளற் பெருமான். இந்த மறைக்கும் தலைவர்கள் யார்? ஏன் மறைக்கிறார்கள்? மறைக்கும் தலைவர்களாகிய ஈஸ்வர தத்துவத்தின் விளக்கம் என்ன? நமது உடலில் ஈஸ்வர தத்துவம் எது? இந்த அண்டத்தில் ஈஸ்வர தத்துவம் எது? கோவில்களில் ஈஸ்வர தத்துவத்திற்கான உருவ சிலை எது? மந்திரங்களில் ஈஸ்வர தத்துவத்திற்கான எழுத்து எது? இந்த பதிவில் விரிவாக காண்போம். என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நாம் வள்ளற் பெருமான் அருளிய மரணமில்லா பெருவாழ்வை பற்றி சிந்தித்து வருகின்றோம். அதில் கரண ஒழுக்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது தத்துவங்கள் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. எனவே 96 தத்துவங்களை பற்றி சிந்தித்து வருகின்றோம். அதில் முதல் 3 தத்துவங்களாகிய நாதம், விந்து, சதாசிவம் பற்றி சென்ற பதிவுகளில் பார்த்தோம். பார்க்காதவர்கள் அதனை பார்த்துவிட்டு இந்த பதிவினை பார்த்தால் நன்றாக புரியும். 4வது தத்துவமாகிய ஈஸ்வர தத்துவத்தை மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு நாதம், விந்து, சதாசிவம் என்றால் என்ன என்று புரிந்திருக்க வேண்டும். நாதம் என்பது அதிர்வு, அது ஓசையாகி அகரமாகி வெளியாகின்றது. வெளி என்பது ஸ்பேஸ். விந்து என்பது வெப்பம், அது வெளிச்சமாகி உகரமாகி ஆற்றலாகின்றது. ஆற்றல் என்பது எனர்ஜி. நாதம் என்பது சிவம், விந்து என்பது சக்தி. இந்த நாதம், விந்து இரண்டும் ஒரு எல்லைக்குள் உட்பட்டு இயங்கும் செயலே சதாசிவ தத்துவம். அந்த செயலால் உண்டாகும் பொருளே ஈஸ்வர தத்துவம். பிண்டமாகிய நமது உடலில் இந்த தத்துவங்கள் எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், நமது உடலில் தலை உச்சியில் நாதமாகிய பரமான்மா இருக்கின்றது. புருவ